விஜய் என்ன சொல்றாருன்னா பாருங்க, டாஸ்மாக் அந்த ஆட்களை நியமிக்கிறதுல ஊழல் நடந்திருக்கு, பார் உரிமத்துல ஊழல் நடந்திருக்கு, பாட்டிலுக்கு 10 ரூபா 30 ரூபா வாங்குற அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு. திமுக இந்த ஊழல் பண்றதுல இலக்கியவாதிகள், இலக்கியம் படைச்சவர்கள் ரேஞ்சில திட்டி தீர்த்திருக்காரு 2 பக்கம் அறிக்கையில. இலக்கியமே எழுதலாம் திமுக ஊழலை வச்சுட்டு இருக்காரு, திமுகன்னு சொல்லியிருக்காரு. அதை இப்பதான் அறிக்கையில் வந்திருக்கு, பேசுவார்னு நினைக்கிறேன். திமுக பாஜக ஆமா இன்னைக்கு கிளம்புனாங்க. காலையில எல்லாம் ரெடி ஆகி பாஜக காரங்க எல்லாம் வீட்டுல இருந்து டைரக்டா டாஸ்மாக் தலைமை அலுவலகம் இடி போய் ரைட் பண்ணாங்கல்ல, அங்க போய் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்ட்டு எல்லாரும் கிளம்புனாங்க. கிளம்பும் போதே வீட்லயே வச்சு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இதுல ஹெச் ராஜா ஃபிளைட்ல இருந்து வந்திருக்காரு, ஏர்போர்ட்லயே அரெஸ்ட் பண்ணணும்னு அவர் காரு கிட்ட போய் நின்றுருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹெச் ராஜா வேற கார் வழியா போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு தான் போயிருப்பாருன்னு வீட்டுக்கு போனா அங்க வீட்டுல ஒரு பூட்டு தான் போட்டு இருந்திருக்காங்க. உடனே அந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வானதி ஒரு பக்கம் அரெஸ்ட். வானதி சீனிவாசன் தான் ஹைலைட். கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க, யோரான்றது அரெஸ்ட் பெறும் இறங்குங்க மேடம் சொல்லி எல்லாரும் படத்துல நம்ம கேட்டிருக்கோம், யோரான்றது அரெஸ்ட் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் காணத்தூர்ல இருந்து கிளம்பியிருக்காரு அண்ணாமலை. அவர் பாதி வழியில நிறுத்து, அவர் திண்ணூர்லாம் வச்சுக்கிட்டு காலைல செருப்பு போடாம கிளம்பி வந்திருக்காப்புல, கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு வந்தாரு. அவரையும் நிறுத்தி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க.